ரவி நர்சரி வந்து சேர்ந்தான். சூர்யா வண்டியில் இருக்கிற செடியெல்லாம் பார்த்து அசந்து போயிட்டான். நீ சொன்ன மாதிரி நிஜமாகவே சரியான செடி தாண்டா எல்லாமே. எப்படி அந்த அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டான். நம்ம கொடுத்துருக்கிற செடியெல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கண்ணே. எப்படியோ சரியாயிடுச்சு, எக்ஸ்சேஞ்சு சரியாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா. சரி, இப்போ இது என்னடா பண்ணுறதுன்னு. அது எப்படியும் ஒரு 20 மல்லிகைப்பூ தொட்டி இருந்தது. அதோட ஒரு 22 ரோஜா தொட்டி இருந்தது. மல்லிகைப்பூ செடியெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் சரியாக எப்படியும் ஒரு செடி, ஒவ்வொரு செடியும் எப்படியும் ஒரு 6-7 வருஷம் இருக்கும் போல் இருக்குது. அந்த தண்டெல்லாம் நல்லா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த செடி ஏற்கனவே நல்லா அழகாக தான் ட்ரிம் பண்ணியிருந்தது. இன்னும் கொஞ்சம் துளிர்லாம் விட்டுருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் வேலை தான். ட்ரிம் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் வேலை தான். ஆனால் ரீபாட் பண்ணுற வேலை தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சூர்யா ரவிக்கிட்ட சொன்னான். ஆமாண்ணே, இப்போ நம்ம என்ன செய்யணும், பெரிய பாட்டு தானே வாங்கணுன்னாங்க. அது நான் வாங்கி ஏற்கனவே வச்சுருக்கேன்டா. ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, அது ட்ரீஸ் வைக்கிறது மாதிரி இந்த கொய்யா, சீதா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பெரிய தொட்டி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது எப்படியும் ஒரு 50 தொட்டி இப்போ ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்கிறது, அதை ரீபாட் பண்ணிடலாம். ஆனால் எவ்வளோ டைமுக்குள்ள முடிக்கணும்னு தெரியலையே. இரு, மதுராவுக்கு ஃபோன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுராவுக்கு ஃபோன் பண்ணான். மதுரா வந்து சொல்லுங்கள் சூர்யா அப்படின்னு. மேடம், இப்போ செடி என்னைக்குள்ளே வேணும் அப்படின்னு. இங்கே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அவங்க பிளான்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியா, சரி நான் எனக்கு ஒரு 1 டே டைம் கொடுங்க. நான் 1 டேவா, சரி நாளைக்கு மார்னிங் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டால். நாளைக்கு மார்னிங்கா, சரிங்க மேம் கொண்டு வந்துடுறேன்னு வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டான். ரவிகிட்ட சொன்னால், எப்படிரா நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் தான் நாளைக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும். ஏன்னா ஹோட்டல் வந்து ரீஓப்பன் டே வந்துடுச்சு அப்படின்னு சூர்யா மதுரா சொல்லியிருந்தா. சரி, என்ன செஞ்சான், எல்லா பாட்டுக்கும் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு வேண்டியதெல்லாம் திங்ஸ்லாம் உள்ள நல்ல செடி வந்து பால்கனியில் இருக்கிறதால நிறைய தண்ணி வேறு ஊற்ற முடியாது. அதனால் அதுக்கு தேங்காய் நார் அதெல்லாம் நிறைய வச்சுட்டு சும்மா ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் அந்த தேங்காய் நார் உள்ளே இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த ஈரத்தை தக்க வச்சுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தொட்டி அடியில் நிறைய தேங்காய் நார்லாம் கட் பண்ணி நிறைய போட்டுட்டு மண் வச்சுட்டு இந்த செடியை எடுத்தான். ஒவ்வொரு செடியாக எடுத்து நல்ல ஒரே ஒரு தண்டை மட்டும் விட்டுட்டு சுற்றி அழகாக கட் பண்ணான். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே இருக்க துளிர்லாம் விட்டுட்டான். அதை கட் பண்ண மனசு வரல. அது எதுக்கு சுத்தமாக ட்ரிம் பண்ணணும், கொஞ்சம் துளிர் இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே ரீபாட் பண்ணியாச்சு. அது ரோஸும் அப்படி தான் சின்ன மொட்டு வந்ததெல்லாம் விட்டுட்டான். அதை கட் பண்ண மனசு இல்லை. எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே அப்பா நைட்டு 2:30க்கு மேலே ஆச்சு. ரவி சொன்னான்னு, இன்னும் 2 பாட்டு தானே இருக்குது, எனக்கு தூக்கமாக வருதுன்னா. இருடா சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு சொன்னான். அண்ணே, எங்களுக்கு ஒரு 2 டீ கொண்டு வரீங்களா அண்ணன். என்னப்பா இன்னும் வேலை முடியலையா அப்படின்னு. ஆமாண்ணே. சரி, நான் வேறு கடையை மூட போகிறேன். சரி இரு, உனக்கு டீ போட்டு ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்காரன் வந்து 2 பேருக்கும் ஃப்ளாஸ்கில் டீ கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். என்னப்பா புது ஆர்டரா அப்படின்னு கேட்டார். ஆமாங்கண்ணே, அது அவருக்கு ஹோட்டல் திறக்கிறாங்க, அதுக்கு செடி வைக்கணுன்னாங்க, அதுக்கு தான் அவனு. சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். விடிய எல்லா வேலையும் முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு எல்லா பிளான்ட்டையும் வச்சு எடுத்துகிட்டு வந்தான். அந்த பிளான் கீழே வைக்கிறதுக்குரிய சிமெண்ட்டு தட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் ஒரு நல்ல சட்டை கூட போடலை. நைட்டு வந்து ஒர்க் பண்ண அந்த கசங்கின ட்ரெஸ்ஸோடையே வந்தாங்க. அந்த மதுரா பார்த்தா எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா. நல்ல வேளை சூர்யா சொன்ன நேரத்துக்கு வந்ததெல்லாம் அவளுக்கு ஒரு நிம்மதியாகிடுச்சு. ஏன்னா நாளைக்கு ரீஓப்பனிங் டே வருது இல்லையா, அதனால் எல்லாத்தையும் இன்றைக்குள்ளே ரெடி பண்ணி ஆகணுமே அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. சூர்யா பார்த்தோன்னே, அப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா. ஏன் மேடம்? இல்லை இந்த ஒரு ஒர்க்கு தான் பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் வந்து வண்டியில் பார்த்தா அந்த செடிங்கெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அது ஏதோ அவளுக்கு எங்கேயோ இந்த செடிங்களை பார்த்த மாதிரி இருந்தது. சரி, எதையும் சொல்லலை.
வாங்கிட்டு சரி இந்த செடியெலாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னா. கூட நிறைய லேபர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்களையும் வர வச்சோடனே அந்த பாரிஜாதத்தை ஃபுல்லாக ஆளை வச்சு அந்த கேட்லேருந்து போர்ட்டிகோ வரையும் பள்ளம் எடுத்து செடியை நட்டு கொடுத்து சூர்யா பக்கத்துலேயே நின்று அந்த வேலை முடிஞ்சோடனே அதுக்கடுத்து ரெண்டு மரத்துக்கும் ஒரு சின்ன ஒரு லைட் ஒரு பிங்க் கலரில் பூக்கிற ஒரு இது குரோட்டன்ஸ் அந்த கொடியை அந்த மரத்துக்கு நடுவில் பள்ளம் பறித்து அந்த செடியை நட்டுட்டு அந்த கொடி மரத்து மேலே ஏறுற மாதிரி செட் பண்ணால் 2 மரத்துக்கு நடுவில் மரத்துக்கு அடியிலையும் அதை சுற்றி ஒரு செங்கல் நட்டு அதுக்கு ஒயிட் வெள்ளை அடித்து விட்டோம்னா அழகாக அது பார்க்க பார்வையாக இருக்கும்னு அந்த வேலையை ஆள் வச்சு முடிச்சுட்டான். எல்லோரும் அவனுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் பக்கத்தில் இருந்ததால் எல்லா வேலையும் டக்குன்னு முடிஞ்சுது. அடுத்து அந்த கேரேஜ்லேயே பிளான்ஸ்லாம் ஹேங் பண்ணி விட்டுட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்து பால்கனிக்கு வந்துட்டு ரோஸ் பாதியும் ஜாஸ்மின் பாதியும் வச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே 2 தூண் மாதிரி இருந்தது. அதுலேயும் ஒரு சின்ன குட்டியாக பூக்கிற ஒரு ரோஸ் இருந்தது. அதை அங்கே வச்சுட்டான். அது நல்ல பாட்டில் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இலையே இருக்காது, நல்லா கொத்தாக பூக்கும் அந்த ரோஸ். அதை ஒரு பக்கம் வச்சுட்டு நின்று பார்த்தா எல்லாமே நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு மதுராவுக்கு சொன்னால் நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் அப்படின்னு மதுரா மாடிக்கு பார்த்தா எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கலர்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. பாட் எல்லாமே க்ரீன் கலரில் பெயிண்ட் அடிச்சிருந்தான். மல்லிகைப்பூக்கெலாம் க்ரீன் கலர் பெயிண்ட்டும் இது ரோஸ்க்கெலாம் ஒயிட் கலர் பெயிண்ட்டும் அடிச்சிருந்தான். கண்ணு கொடுத்து அது மாதிரி பார்க்கவும் நல்லா இருந்தது. இந்த ஒர்க் முடிஞ்சோடனே சூர்யா அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு செடிக்கு எத்தனை செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ரவி எல்லாம் லிஸ்ட்டையும் கொண்டாந்து கொடுத்தான். எப்படியும் ஒரு 200 பிளான்ஸ் இருக்கும். ஒன்றும் பேசாமல் 2 lakhs எடுத்து சூர்யா கையில் கொடுத்தா. சூர்யாவுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் அதிகமாக எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா. நான் இது செடிக்காக கொடுக்கல அப்படின்னா. சூர்யா அப்படி யோசிச்சுட்டு பார்த்தா, நான் சொன்னதை கேட்டுட்டு எனக்காக இது அவ்வளவா ஒன்றும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடாது. நீங்கள் இதை எங்கேயோ தேடி எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பெயிண்ட்லாம் பார்த்தா புதுசாக அடித்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்போனா உங்களோட உழைப்புக்கு நான் மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அதுதான் இது பிளான்ட்டு காசு கிடையாது, உங்களுடைய உழைப்புக்கு கொடுக்குற இது மதிப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு 2 lakhs கையில் கேஷாகவே கொடுத்தா. சூர்யாவுக்கு தான் வாழ்நாளில் இது வரைக்கும் அவ்வளோ அமௌண்ட்டை கையில் பார்த்தது கிடையாது. அப்போ தான் ரவி பக்கத்தில் நின்று சொன்னான், நான் ஜாக்பாட் அடிக்குன்னு சொன்னேனே பார்த்தீங்களா அண்ணே அப்படின்னா. உன் வாயில் சக்கரை கொட்டுறட்டா வாடா அப்படின்னா. சரின்ட்டு கணேஷ் வந்துட்டு அண்ணே டிஃபன் ரெடியாக இருக்குது, சாப்பிட்றீங்களா அப்படின்னா. ஆமாண்டா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இலைய வச்சான். இவங்க எல்லாமே ஹோட்டல் மூடி இருக்குன்றதால அவங்க தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து தான் சமைச்சு எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. சூர்யா ரவி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்போ மதுரா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டான். இந்த நர்சரி நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால். அது எங்கள் அப்பா வச்சு நடத்திட்டு இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு செடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சரி நானும் டிகிரி முடிச்சுட்டு வேறு எங்கெங்கேயோ வேலை தேடி பார்த்தேன், எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல. அப்புறம் இந்த ரவி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவருடைய பையன்தான். சரி அவனுக்கும் எனக்கு துணையாக இருந்துகிட்டு இருந்தான். அவனுக்கும் ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த நர்சரி நான் எடுத்து நடத்துகிறேன். அப்பா இப்போ வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா. ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டா. சுரேஷ் இல்லை எப்படி எல்லாத்தையும் ஒரு விஷயத்த சாதாரணமாக விட்டுறாமல் அது என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரித்து வச்சுக்கிறா. பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் இருக்குது இவகிட்ட அப்படின்னா. எதுவுமே ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்க்கு கொண்டு வரா அப்படின்னு சுரேஷ் நினச்சிக்கிட்டான். அடுத்து எல்லாம் சூர்யாக்கிட்ட ரீஓப்பனிங் இன்விடேஷன் ஒன்று கொடுத்தா. நாளைக்கு நீங்கள் வரீங்க சூர்யா அப்படின்னா. எத்தனை மணிக்கு மேடம் அப்படின்னு கேட்டான். காலையில் ஒரு
7 o'clockலாம் நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னா. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரோன்னு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிட்டா. அவங்க சொன்ன ஃப்ளோரிங்லாம் எப்படி இருக்குது, வால்பேப்பர் எல்லாம், கர்ட்டன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கர்ட்டன்ஸில் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன சின்ன மிரர் ஒர்க்லாம் பண்ணியிருந்தா. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ லைட்டிங்கில் மிரர் வந்து நல்லா ஒளி வீசுகிற மாதிரி இருக்கும் பார்க்க. ஏதோ அவங்க ஒரு சின்ன சின்ன லைட் போட்ட மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ராஜகோபாலுக்கு ஃபோன் பண்ணான். சரி நாளைக்கு வந்து ரீஓப்பன் பண்ண போகிறோம், நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து திறந்து வைக்கணும்னு, கட்டாயம் நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்குறேன். இல்லை உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும், நீங்கள் நாளைக்கு காலையில் தான் நீங்கள் வரணும் அப்படின்னா. ஓ கண்டிஷனா அப்படின்னார். அப்படிலாம் இல்லைங்க சார், இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இல்லாமல் போயிடும்ல, அதுக்காக தான் அப்படின்னு. சரி எங்கே சுரேஷ், எங்கே ராமு, பாபு, கணேஷ்லாம் எங்கே அப்படின்னாரு. எல்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க சார். அவங்கெல்லாம் வாங்க. முதலாளி இந்த வீடை நம்ம ஹோட்டல் பயங்கரமாக மாறிடுச்சு, நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் அப்படின்னா. கணேஷ் வரேன்டா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேருந்து கொஞ்ச நேரம் கழித்து கார் வந்தது. அதில் பாபுக்கு, ராமுக்கு, கணேஷ்க்கு, சுரேஷ்க்கு எல்லாருக்கும் புது ட்ரெஸ் இருந்தது. ஒரு கவரில் எல்லாருக்கும் தனித்தனி கவரில் இருந்தது. அப்போ மதுராவுக்கு ஒரு அழகான ஒரு சேரீ இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு கவர்கிட்டேருந்து கால் வந்தது. மதுரா நான் அனுப்புனதெல்லாம் வந்துடுச்சாம்மா அப்படின்னு கேட்டார். வந்துடுச்சிங்க சார், எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இது என்னுடைய சின்ன கிஃப்ட் உங்களுக்கு அப்படின்னு. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா. ஓகேம்மா, நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. மதுரா வந்து கொஞ்சம் இன்விடேஷனை மதுரா கொஞ்சம் இன்விடேஷனை கொஞ்சம் அனுப்பிவிடு, ராம் கையில் கொடுத்து விடுமா அப்படின்னாரு. சரிங்க சார் அவன் கொடுத்து அவரும் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் கொடுத்தாரு. அப்புறம் வந்து டிவிலெலாம் இந்த ஒரு வீடியோ எடுத்து ஒவ்வொரு ஹாலில் இது கார்டன், அப்புறம் கார்டனில் உள்ள டேபிள்ஸு, கார் பார்க்கிங்கு, அப்படியே அப்புறம் பால்கனி, அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட் எல்லாமே அழகாக சின்னதாக வீடியோ எடுத்து இது ஆடு கொடுக்க சொல்லியிருந்தா சுரேஷ்ட. அதுவும் டிவியில் ஒரு 2-3 டேஸாக கண்டினியூஸாக விளம்பரம் போய்கிட்டு இருந்தது. மறுநாள் காலையில் திறப்புழா எல்லாம் வந்தது. அவங்க பாட்டியும் வந்து கூப்பிட்ருந்தா. பாட்டிகிட்ட சொன்னான். ஆனால் வந்து கணேஷ் சொன்னா, அக்கா நீங்கள் வந்து இப்போ சொல்லாதீங்கக்கா, இப்போ சொன்னீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்றது போய் நீங்கள் முதலாளின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வம்பா போயிடும்காகணும். அப்படியா சொல்கிற? ஆமாம், கொஞ்சம் பழகின பிறகு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னா கணேஷ். ஓ சரி வேண்டாம் விட்டுரு அப்படின்ட்டாங்க. தாத்தாவையாவது கூப்பிடலாம், தாத்தா வேற பாட்டி வேறையா, எல்லாம் ஒன்று தான், இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா கணேஷ். அவன் சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மதுரா அவங்கள கூப்பிடல. அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மதுரா வந்து எனக்கு பாட்டிக்கிட்ட போய் சேரீ கட்டிட்டு வந்தா. சேரீ என்னம்மா எதுவும் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், ஒரு ஃப்ரெண்டோடைய ஃபங்க்ஷனுக்கு. அப்படியே சரி இங்கே வா, உனக்கு நல்லா கட்டித்தரேன்னு. அது ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் சில்க். அது கணேஷ்க்கு எப்படி இவ்வளோ அழகான கலர்லாம் செலக்ட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி ஆச்சரியமாக அந்த சேரீயை பார்த்து கட்டிகிட்டு இருந்தான். பாட்டி நல்லா அழகாக கட்டி விட்டாங்க. அதுக்குள்ளே வந்து பாபு கார் எடுத்துகிட்டு வந்திருந்தான். சரின்ட்டு பாபு எல்லாம் வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டலில் 6:30க்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சர்வெண்ட்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. மார்னிங் டிஃபன்லேருந்து ஹோட்டல் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு வேண்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கரெக்டாக 7 o'clock ஆனோடனே இது வந்தார். ராஜகோபால் வந்தார். வந்துட்டு உள்ள கார் என்ட்ராகும் போதே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு அவருக்கு. கார் பார்க்கிங்
கார் உள்ளே என்ட்ரானா லெஃப்ட் சைடில் கார் பார்க்கிங் இருந்தது. எப்படியும் ஒரு 10-12 கார் நிறுத்தலாம் போல இருக்கே அப்படின்ட்டு இந்த பக்கம் ரைட் சைடு திரும்பி பார்த்தாரு. அவர் அந்த புதர் மாதிரி இருந்த அந்த மரத்தெல்லாம் அழகாக வெட்டி ஏதோ ஒரு கொடையை நட்டு வச்ச மாதிரி இருந்தது. அதை சுற்றி அழகான ரவுண்ட் டேபிள் போட்டிருந்தது. அந்த டேபிளும் அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற செடி மரத்து பக்கத்துலேயும் அப்படி தான் போட்டிருந்தது. எல்லாத்தையும் அந்த புல்வெளிலாம் நல்லா அழகாக மெத்த மாதிரி இருந்தது. அதை விட அந்த பாரிஜாதம் வரிசையாக நட்டிருந்தது. அதில் பாரிஜாதம் வர பூ வேற பூத்துட்டு இருந்ததெல்லாம் வாசனை நல்லா கம கமன்னு வந்துட்டு இருந்தது. உள்ளே வரும்போதே அவருக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவான சந்தோஷத்தில் வந்தார். வந்தோடனே அங்கே போர்ட்டிகோலையும் அது செடியை இந்த தூணில் சுற்றி விட்டுருந்தது. அதுவும் இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. ஏதோ ஒரு நந்தவனத்துக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. காரை நிறுத்திட்டு வந்தார். வந்தோடனே அதுக்குள்ளே கெஸ்டெல்லாம் வந்திருந்தாங்க. ராஜகோபால் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தார். அவங்களும் எல்லோரும் வந்திருந்தாங்க. வந்தோடனே மதுரை வெளியில் வரவே இல்லை. எல்லாரையும் சுரேஷ் தான் இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா சுரேஷ் எல்லாருக்கும் தெரியும். ராஜகோபால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்கள்ல, அது மூலிமா சுரேஷை நல்லா தெரியும். அப்போ ராஜகோபால் கேட்டார், ஆமாம் மதுரை எங்கன்னு. மதுரை ஒரு வேலையாக இருக்காங்க. அப்படியா, சரி, உங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்கன்னு. அவ இல்லாமையா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க சார், ஒரு முக்கியமான வேலையா அப்படின்னு. மதுராவுக்குள்ளே ஒரு பயம், எங்கே தான் சித்தப்பாவுக்கு தெரிஞ்சிருமோ நம்ம இங்கே இருக்கிறது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா யாராவது ஒருத்தர் போய் சொல்லிட்டா கூட வம்பா போயிடும் அப்படின்னு பயந்துட்டு தான் அவள் வரலை. ராஜகோபால் ரிப்பன் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தார். அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வந்தாங்க. வந்தோடனே எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு சரி எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, இருப்பா, எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம், உன்னுடைய ரெஸ்டாரண்ட் இந்த அளவுக்கு நீ மாற்றுவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னார். ராஜகோபாலுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. நான் எங்கடா ரெனோவேட் பண்ணேன் அப்படின்ட்டு. சரி எல்லாம் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படி கவனிச்சிட்டு வந்தார். ஒவ்வொருத்தரும் அவரை ரொம்ப பாராட்டினாங்க. உன் ஹோட்டலில் இதே மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ மாற்றிருந்தேன்னா நாங்கள்லாம் ஏன்டா அந்த ரெஸ்டாரண்ட் போயிருப்போம், இங்கேயே வந்திருப்போமே, இவ்வளோ அழகாக இருக்கேடா அப்படின்னாங்க. அப்புறம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனியில் அந்த சின்ன சின்ன மொட்டாக இருந்த மல்லிகைப்பூலாம் பூத்திருந்தது, ரோஸும் பூத்திருந்தது. அதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூப்பராக இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. ராஜகோபால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி இவ்வளோ அழகாக நீ பிளான் பண்ணியிருக்க, எந்த இடத்த பார்த்தாலும் அது ப்ளைனாக விடலை, அங்கே ஏதாவது ஒன்று வச்சுருக்கேன், வால்பேப்பர்லாம் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னாங்க. எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டே வந்தாங்க. ராஜகோபாலுக்கு மதுராவையே கண்ணு தேடிக்கிட்டே இருந்தது, எங்கே போனால் இந்த பொண்ணு அப்படின்னு. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு டிஃபன் ரெசிபி அதை விட ரொம்ப நல்லா இருந்தது. பொங்கல், அப்புறம் பூரி, அப்புறம் இட்லி, சாம்பார் வடை, அந்த மாதிரி நம்ம இந்தியன் டைப்ஸ் ரெசிபி தான் எல்லாமே இருந்தது. அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போய்கிட்டே இருந்தாங்க. ராஜகோபால் என்ட்ரன்ஸில் கேஷ் கவுண்டரில் உட்காந்துருந்தார். அப்பயும் மதுரா வரலை. கொஞ்சம் மதுரா அந்த கெஸ்ட் ரூமில் உள்ளே உட்காந்துருந்தா. எல்லோரும் போய் முடித்தோடனே கணேஷ் வந்தான். அக்கா எல்லோரும் கிளம்பிட்டாங்க அக்கா, இப்போயாவது வெளியில் வாங்க, ஏன் வரமாட்டேன்ட்டீங்க, ஆனால் எந்த இதுவும் என்னை கேட்காதுன்னு சொன்னீங்களே, எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்ட்டு வேணாம். அவனுக்கு கோபமாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் ஓடி ஓடி செஞ்சது மதுரா தான், அவள் தானே முன்னாடி நிற்கணும், ஏன் இப்படி பண்ணா அப்படின்ட்டு இருந்தது. அப்போ மதுரை எதுவும் சொல்லாமல் வெளில வந்தா. ராஜகோபால், இந்த ரூமில் நீ உட்காந்து என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டார். சார், முக்கியமான ஒரு ஃபைல் சார். ஃபைலா? ஆமாங்க சார், நான் கேஷ் ரெடி பண்ணல, அதுக்கு சம்மந்தமான ஒரு ஃபைல், அதை மிஸ் பண்ணிட்டேன், அதுதான் தேடிட்டு இருந்தேன், எதில் வச்சுருந்தேன்னு தெரியாமன்னு. என்னம்மா சொல்கிற, உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லு, ஏன் இப்படி பண்ண நீ அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தார். அவர் எதுவும் பதில் சொல்லாமல் அவர் திட்டுறதெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருந்தா. இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேம்மா, இந்த பாராட்டெல்லாம் நீ தானே கேட்டுக்கணும், நான் எல்லோரும் என்ன புகழ்ந்துட்டுருக்காங்கன்னு, அதுக்காக தாங்க சார் நான் வரலை அப்படின்னு. என்ன நீ சொல்கிற அப்படின்னா. ஆமாங்க சார், இந்த
இந்த ஹோட்டலில் ஒவ்வொருத்தர் என்ன சொல்லியிருப்பாங்க, பழைய காலத்து ஹோட்டல் மாதிரி இருக்குது, சரியாக இல்லை அப்படின்னு தானே எல்லோரும் இங்கே வர்றதை அவாய்ட் பண்ணாங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக நீங்கள் ஹோட்டலை ரெனோவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களை இப்போ உங்கள் பேரும் புகழும் அதிகமாக பரவும் தானே அப்படின்னா. பொய்யான பேரும் புகழும் எனக்கு எதுக்குமா, நான் உழைச்சது தான் எனக்கு வேணும் அப்படின்னார். அப்புறம் சொல்லிட்டு மதுரை அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கழுத்தில் இருக்கிற லாக்கெட் எடுத்து அப்படி திரிகிட்டு இருந்தா. அப்போ ராஜகோபால் வந்து நின்னார். அந்த செயினை விடு அப்படின்னாரு. விட்டோன்னே, இந்த செயினில் லாக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டார். லாக்கெட்டா அப்படின்னு, இல்லை இது ஒரு $1 தான் அப்படின்னாரா. சரி அந்த செயினை கொஞ்சம் கழட்டி தரியா அப்படின்னு கேட்டார். அந்த செயினை கழட்டி கொடுத்தா. இது நீ சின்ன வயசுலேருந்து போட்டிருக்கியா அப்படின்னு கேட்டார். இல்லை, கொஞ்சம் எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு தான் அம்மா இதை போட்டு விட்டாங்க. அப்புறம் நீ எப்பயும் இதை போட்டுக்கோ, அம்மா இதை கழட்டக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னார். அப்படியப்போ அந்த 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 செயினை வந்து டாலர் டிசைன் பண்ணது ராஜகோபால் தான். அப்போ இதில் உள்ளே என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார். தெரியாது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா. இல்லை நான் உனக்கு கேட்குறேன் அப்படின்னார். மதுரைக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு பார்த்தா. அப்புறம் என்ன செஞ்சார் அவர், அந்த செயினில் கண்ணாடி எடுத்து தொடச்சிட்டு கண்ணுக்கு போட்டுட்டு, அந்த செயினில் ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணால் லாக்கெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் அந்த லாக்கெட் ஓப்பன் ஆச்சு. இதை கொடுப்போம், இந்த லாக்கெட்டில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியவே தெரியாதான்னு கேட்டார். தெரியாதுங்க சார் அப்படின்னா. அப்போ இது யாருடைய செயின் அப்படின்னு கேட்டார். திருப்பியும் இது என்னுடையது தான் அப்படின்னார். சரி, உங்கள் அம்மா அப்பா பேர் இப்போ சொல்லி எனக்கு கேட்டா அப்படின்னு கேட்டார். அவருக்கு என்னன்னா, ஒரு வேளை மதுரா இது யார்கிட்டயாவது திருடியிருப்பாளோன்ற ஒரு எண்ணம் வந்தது அவளுக்கு. ஆனால் அவருக்கு அந்த அது நம்புறதா வேணாமான்னு இருந்தது. இந்த இந்த செயின் இது தன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட பொண்ணுக்காக அவர் செஞ்சு கொடுத்தது, ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு. அது மதுராக்கிட்ட இருக்கிறது அவருக்கு ரொம்ப ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ கேள்வியும் கேட்டார். அப்போ மதுரை சொன்னால் தனக்கு அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. அப்புறம் அவள் சொன்னான், தன்னுடைய அம்மா அப்பா சின்ன வயசில் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இது எங்கள் சித்தி தான் என்னை வளர்த்தாங்க, அவங்க தான் இது எனக்கு போட்டு விட்டதுன்னு மதுரை சொன்னான். அவங்க அம்மா அப்பா பேர் சொல்லு அப்படின்னு கேட்டார். நாச்சியார் பசும்பன் பாண்டியன் அப்படின்னு. அவங்க எங்கே இருக்காங்கன்னு, அவங்க திருச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னான். திருச்சியில் இருந்தாங்கன்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கெட்டு ஓப்பன் பண்ணார். பண்ணோடனே அதில் பசும்பன் பாண்டியன் ஃபோட்டோவும் மதுராவை கையில் வச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஃபோட்டோ நாச்சியார் வச்சிட்ருப்பாங்க, அந்த ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்கும். அது பார்த்தோன்னே மதுரா அழுக ஆரம்பிச்சிட்டா. அன்றைக்கி நைட்டு அவங்க அப்பா ஃபோட்டோ எதுவுமே எங்கேயுமே இல்லை. அப்போ தான் தேடி பார்த்தா ஒரு ரூம் வந்து நீங்கள் போகாத அப்படின்னு பேச்சு தடுத்து வச்சுருப்பாங்க. ஏன் அம்மா அங்கே போகக்கூடாதுன்னா, பழைய காலத்து பொருள் இருக்குமா, ஏதாவது பூச்சி கீச்சி இருந்தால் உன்னை கடிச்சிரும்ல, அதுக்கு தான். ஆனால் அவளுக்குள்ளே ஒரு இது இருந்தது, நம்ம அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த ரூமுக்கு போய் அதை பார்ப்பா. அப்போ தான் அதில் நாச்சியாரோடைய ஃபோட்டோவும் பசும்பன் பாண்டியன் ஃபோட்டோவும் இருந்தது. அதில் தான் நாச்சியார் குழந்தைய வச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ தான் இந்த லாக்கெட்டில் பார்த்தது. பார்த்தோன்னே அதை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா ரொம்ப. ஒவ்வொரு நாளும் தான் கழுத்தில் அம்மாவும் அப்பாவும் தான் கூடயே இருந்தது அப்படின்னு நினச்சி அவளுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாகவும் இருந்தது. அது தெரியாமையே நம்ம வளர்ந்துருக்கமேன்னு அழுதுட்டு இருந்தா. ராஜகோபாலில் ஏன் அழுகிறன்னொன்னே ஒன்றும் சொல்லலை. இப்போயாவது உண்மையை சொல்ல, நீ யார் அப்படின்னு. அப்போ சொன்னான், நடந்ததெல்லாம் சொன்னான். இந்த ராஜபாண்டியன் அப்படியா செஞ்சான் ஒன்று? அப்போ உங்கள் அப்பாவோட அம்மா ஆக்சிடெண்ட் வந்து கார் ஆக்சிடெண்ட் இல்லையா அப்படின்ட்டு முதல்ல ஒரு ஃபோனை போட்டார். ஃபோனை போட்டு ராஜபாண்டியனுக்கு பண்ணார். ராஜகோபால் நான் பேசுகிறேன், ராஜபாண்டியன் நீ கொஞ்சம் கிளம்பி உடனே என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு. அவன் பயந்து போய் எதுக்கு நான் கூப்பிட்றீங்க அப்படின்னா, நீ கொஞ்சம் கிளம்பி வா அப்படின்னாரு. ஏன்னா ராஜகோபால் வந்து பசும்பொன் பாண்டியன்னு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு அவனுக்கு தெரியும். எங்கேயோ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, எப்படியாவது சமாளிக்கணும்னு பேச்சு. நீ என் கூட வான்னு. எங்கெங்கன்னு நம்ம ராஜகோபால் வர சொன்னாருன்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி வந்துட்டு இருந்தா.